ஹலோ கனெக்ட் சாங் பீப்புள். பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரம் வாரம் மொத்தங்க எலிமினேட் ஆகி அந்த கேமை விட்டு வெளியே போயிட்டே இருப்பாங்க அப்படின்றது. ஸோ இந்த வாரம் யார் வெளியேறினா அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரியா தான். அந்த ரியா அங்கே வெளியேறும் போதே ரொம்பவே எமோஷனலாக இருந்தவங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க போல இருக்குது. வீட்டுக்கு வந்த உடனே மக்களாகி நம்மக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவங்க ஒரு வீடியோவும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறோம் வாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்டேஜில் மென்ஷன் பண்ண எல்லா வார்த்தைகளையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு நாள் கூட வீட்டில் அமைதியாக இருந்ததில்லை. ஒரு நாள் கூட இவங்க சோகமாக இருந்தாங்க, அழுதுகிட்டே இருந்தாங்க. இல்லை இவங்க ஏன் இப்படி அமைதியாக இருக்காங்க, ஒரு மாதிரி இவங்களை பார்க்கவே பிடிக்கலையே அப்படின்ற மாதிரி நான் இருந்ததே கிடையாது. ஏதாவது நான் ஒன்று துருன்னு என்ன பண்ணிக்கிட்டே இருப்பேன், இல்லை யார்கிட்ட சண்டை எடுத்துக்கிட்டே இருப்பேன், எதனா ஒன்று பேசிக்கிட்டே இருப்பேன், இல்லை கேமரா உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ நான் என்றைக்குமே சோர்ந்து சும்மா இருந்ததே கிடையாது. ஆனால் எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல அப்படின்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஆனால் எனக்கு நல்லாவே தெரியுது, நான் வெளியேற வேண்டிய ஆட்களே கிடையாது. வேறு யாருக்கோ பதில் என்னை வெளியேற்றிருக்காங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது. மக்களாகிய உங்களை நான் கொஞ்சமாவது நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் என்னை ஓட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் நீங்கள் பண்ணீங்களா பண்ணலையா அப்படின்றத நான் இப்போ வரைக்கும் பார்க்கல போயிட்டு. பட் ஆனால் ஏன் நான் வெளியேறினேன்னு சொல்லி எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு பெரிய ஆதங்கம் இருக்குது. நான் ஸ்டேஜில் விஜய் சேதுபதி சார்கிட்ட சொல்லும்போது அவர் மூஞ்சிலுமே அந்த ஆதங்கத்தை நான் பார்க்க முடிஞ்சது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருமே என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே தலை குனிஞ்சு தான் இருந்தார். ஸோ அதுக்கான காரணமும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்குமே உண்மை என்னன்னு தெரியும். இந்த பொண்ணு வெளியேறத்துக்கான கண்டஸ்டன்ட் கிடையாது, வேறு யாரையோ வெளியேற்றத்துக்கு பதிலாக ரியாவை வெளியேற்றிட்டோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தெரியும். ஸோ நான் உள்ளே போகும்போதே நிறைய பேர் என்ன பிஆர்லாம் வச்சுக்க சொன்னாங்க. நான் வேண்டாம், நான் முழுக்க மக்களை நம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நான் ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே எமோஷனலாக பேசியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ஸ் ஃபுல்லாக நிறைய பேர் இப்போ அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் லைஃப்பில் பெரிய சக்ஸஸ் இது பண்ண போகிறீங்க, நீங்கள் பெரிய ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் அப்படின்னு சொல்லி. ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா சாரை பற்றி அது முக்கியமாக கங்குவா படத்தை பற்றி நம்மளோட ஜோதிகா மேடம் ஒரு பெரிய ப்ரெஸ் ரிலீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யாவோட மனைவியாக இல்லாமல் கங்குவா படத்தையோட ஒரு இதுவுமே இல்லாமல் நான் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக சொல்கிறேன். படம் உண்மையாகவே நல்லா இருக்குது. முதல் ஒரு அரை மணி நேரம், அதாவது ஒரு 30 நிமிஷம் படம் இறைச்சலாக தான் இருக்குது. அதை நான் ஒத்துக்கிறேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் நிறைய காரணங்களை சுட்டி காட்டலாம். ஆனால் தமிழ் சினிமாவில் 3 மணி நேரத்தில் படத்தில் ஒரு அரை மணி நேரம் படம் மட்டும்தான் மொக்கையாக இருக்குது, ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது. மிச்சம் எல்லா படமே சூப்பராக தான் இருக்குது. எல்லா காட்சிகளும் சூப்பராக அமைச்சிருக்காங்க. 3Dலாம் ரொம்பவே மெனக்கிட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லா மியூசிக்லாம் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக அந்த படத்தெல்லாம் நிறைய வன்முறைகள், நிறைய டபுள் மீனிங் ஜோக்ஸ் இதெல்லாம் இருந்த படங்கள்லாம் வெற்றி அடையும் போது இதை ஏன் எல்லோரும் விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜோதிகா அவங்க ஆதங்கத்தை சொல்லியிருந்தாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் கைஸ். பை.